மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரண இல்லைங்க. அது ஒரு படிப்படியாக உயரத்துக்கு ஏறக்கூடிய பயணம் போல தான் இருக்கும். நீங்கள் அதை சரியான வழியில் நடந்தீங்கன்னா உங்களுக்கான உயர்ந்த நிலை, நல்ல ஒரு மதிப்பு, புகழ் இது எல்லாமே சரியாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு சரியான பாதை என்னென்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணி வெற்றிக்கான பாதையில் வேகமாக வலம் வரணும். திட்டமிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே நன்மையை பெறலாம். எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கோலாக எடுத்துக்கிட்டு அந்த கோலை நிறைவேற்றணும், சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு நல்லா சிந்திச்சு செயல்பட்டாலே போதும். மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வெற்றியை விரைவில் பெறலாம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன அமையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மகர ராசி அப்படிங்கிறது சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது. சனி பகவான் நவகிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். நீங்களுமே சரிங்க, மெதுவாக போனாலுமே எங்கேயுமே நிற்காம வெற்றியின் இலக்கு அடையிற வரைக்கும் ஓயாமல் உழைச்சா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கானதாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மந்திரமாக நீங்கள் உபயோகப்படுத்தணும். நீங்கள் ஒரு தடவையில் பெரிய பெரிய விஷயங்களை அடையணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எடுத்த பாதையை அவ்வளோ சீக்கிரம் விடவும் மாட்டீங்க. இதுதாங்க மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரத்தில் உங்களோட வாழ்க்கை உங்களை நிறையவே சோதிக்குது. முயற்சி செஞ்சதுக்குமே பலன் வராத மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த நேரத்தில் தான் உங்கள் உண்மையான சக்தி உங்களுக்கு தெரியும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். மகர ராசிக்காரங்க சும்மாலாம் கனவு காண்றவங்க கிடையாது. கண்ட கனவை நிஜமாக்குற வரைக்கும் விடாமல் ஓயாமல் உழைக்கிறவங்க. நீங்கள் இப்படி வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன சந்திக்கிற கஷ்டத்தையும் உங்கள் உயரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சின்ன சோதனையாக எடுத்துக்கணும். இன்றைக்கி சிரமம் இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் உயர்ந்த இடத்துல நிற்பீங்க இல்லையா, அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பொறுமை, உங்கள் கட்டுப்பாடு, உங்களுடைய கடின உழைப்பு, இது மூணுமே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உயரத்துக்கு கொண்டு போகுங்க. மலையை கூட மெதுவாக ஏறலாம், ஆனால் மேலே போய் சேர்ந்தவங்க தான் இந்த உலகத்தை பார்க்குறாங்க. அதனால தான் தளராமல் தடுமாறினாலுமே திரும்பி எழுந்து தடுமாறி இடத்துலையே உங்கள் வெற்றியை பதிக்கணும். இது உங்களுக்கான நேரம். அந்த நேரம் இப்போ வந்துடுச்சு. அதனால் யாருமே உங்களை நிறுத்த முடியாது. மகரம் அப்படின்னு சொன்னாலே மெதுவான வெற்றி இல்லைங்க, நிலையான வெற்றியை பெறக்கூடியவங்க. இது உங்கள் வாழ்க்கையில் தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு உங்கள் வெற்றிக்கான பாதையில் நோக்கி பயணம் செய்யுங்க. கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். அது அற்புதமான மாற்றத்தை மகர ராசிக்காரங்க உண்டாக்க முடியும். 12 ராசிகளையுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி நீங்கள். பொறுமை, நிதானம், கட்டுப்பாடு இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி கிரக சூழல் எப்படி இருக்குது, இதனால் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வு பெறணும், காரிய தடை வரக்கூடாது, பண கஷ்டம் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை நாளாக பார்த்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது நல்லது. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வை விரைவில் பெற சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதே போல் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு சாதம் வச்ச பிறகு சாப்பிடுங்க. இதுவுமே கேட்கறதுக்கு சின்ன விஷயம் போல இருக்கும், ஆனால் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதம் நீங்கும், நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே ஏற்படும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் சனி பகவானோட பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதும் நல்லது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனின் அருளால் இந்த மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பாருங்கள் இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சில பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்குமே தீர்வு உங்ககிட்டே இருக்குங்க. அது என்னென்னா உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு. ஆமாங்க, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த மாதம் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் சகாய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. மாத கடைசியில் அவர் வக்கரமும் பெற போகிறாரு. அதனால் இப்போ பாருங்கள்,
தற்சமயம் பயிற்சியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது கேட்டது போல தான். நல்ல நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வருது. இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அது சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக கடந்த கால பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவர முடியும். பகைவர்கள், எதிரிகள், துரோகிகள் இவங்க எல்லாருமே உங்களை விட்டு தானாக விலகிடுவாங்க. நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள்லையுமே வெற்றி காண போகிறீங்க. அதனால் புதிய முயற்சிகளில் தயங்காமல் தாராளமாக செய்யுங்க, கவனமாக செய்யுங்க. தொழில், உத்தியோகம் இது ரெண்டுலேயுமே நீங்கள் என்ன விஷயத்த நினைச்சு சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்களோ அந்த விஷயம் சரியாக நடக்கும். சிந்தித்த விஷயத்த செயலாற்றக்கூடிய தன்மை இருக்குது. எதை சிந்திக்கிறீங்களோ அது சரியாக நடக்கும். பொருளாதார நிலையிலுமே நல்ல ஒரு திருப்தி, நல்ல ஒரு உயர்வு வரும். இந்த மாதம் 19ஆம் தேதி பாருங்கள், ரிஷப ராசிக்கு உங்கள் ராசிக்கு 4, 11 இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் வந்தார். அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்தார். இப்போ பாருங்கள், நல்ல பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய அமைப்பை உண்டாக்கக்கூடிய சூழல் இது. அதே போல் புதுசாக வீடு கட்டி குடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் உருவாகும். ஒரு சிலர்லாம் இருக்கிற வீட்டில் ஏதாவது பழுது பார்க்கக்கூடிய அமைப்பு கூட வரும். அசையா சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கும். பிள்ளைங்களோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற முடிவுகள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இதெல்லாமே வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு இந்த மாதம் தருது. மேலும் உங்கள் குழந்தைங்களோட படிப்பு விஷயத்துக்காகவும் உங்கள் பிள்ளைங்களோட திருமணம் சம்பந்தமாகவும் சில நல்ல அரிய வாய்ப்பு வரும். அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாடு போய் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் பிள்ளைங்களுக்காக அது சம்பந்தமான சில விஷயங்கள் இப்போ உண்டாகும். வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க இப்போ தாராளமாக செய்யலாம். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தானாக கைகூடி வரும். கடக ராசிக்கு சுக்கிரனோட சஞ்சாரம் இந்த மாதம் 21ஆம் தேதி வருது. சிம்ம ராசிக்கு அப்போ போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். இப்போ சுக்கிரன் சஞ்சாரம் பயிற்சியாகும் பொழுது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அஷ்டமத்துக்கு வராரு. இந்த சுக்கிரன் அஷ்டமத்துக்கு வராரு அப்படின்னா அது கொஞ்சம் நல்லது இல்லைங்க. பிள்ளைங்களாலும் சரி, பெற்றவங்களாலும் சரி, இந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு வரலாம். பெரும்பாலும் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்களோட வழியிலேயே நீங்கள் விட்டு கொடுத்து அவங்கக்கிட்ட வேலையை வாங்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மாத கடைசியில் ரொம்பவுமே கவனமாக செய்யணும், திட்டமிட்டு செய்யணும். விரயம் கூட கொஞ்சம் வரலாம். அதனால் சுப விரயமாக்குறது உங்களோட திறமை. குடும்பத்தில் அமைதி குறையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும், பேச்சில் நிதானம் இருக்கணும். கூட்டாளிகளோட போக்கை உங்கள் மனநிலையை ஏற்றுக்கொள்ளாது. இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நல்லது. அதுக்கப்புறம் இந்த மகர ராசியில் இருக்கிற உத்திராடம், திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மகரத்தில் உத்திராடம் பாருங்கள், அதுலேயும் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. செல்வாக்கோடு வாழணும் அப்படிங்கிறத உங்கள் லட்சியமாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் யோகமான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இந்த ருணரோக சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியன். உங்கள் முயற்சிகளை எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவார். செல்வாக்கு உயரும், அரசு வழியில் நீங்கள் எடுக்கிற முயற்சி லாபமாக மாறும், வருமானத்தில் ஏற்பட்ட தடையும் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி, பிரச்சனை இது எல்லாமே முடிவுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வை ஏற்படுத்துது. தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு வரீங்களா, உங்கள் வேலையின் மீது இருந்த பயம் இப்போ உங்களுக்கு நீங்கும். நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையுது. வியாபாரம், தொழில், போட்டி, இந்த பிரச்சனை, சங்கடம் இது எல்லாமே மாறுது. வியாபாரம் விருத்தியாகும். கவனமாக பொறுமையாக செயல்படணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அடுத்து பாருங்கள் திருவோணம். திருவோணம் எந்த நிலையில் இருந்தாலும் உயர்வை மட்டுமே நோக்கி பயணம் செய்கிறவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சூழல் உருவாகுது. சப்தம ஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான். உங்களோட செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை தானா விளக்கும். வம்பு வழக்கு இருந்திர தெரியாமல் போகும். வாடகை இடத்துல சொல்லி செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு கூட சொந்த இடம் அமையும். சிலர்லாம் வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான தகுந்த சந்தர்ப்பம் கிடைக்குது. அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை நீங்க உங்களுக்குள்ள இணக்கமான நிலை வருது. பொன்பொருள் சேர்க்கை கூட ஒரு சில மகரத்துக்கு அமோகமாக ஏற்படும். இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வசதி வாய்ப்பு அதிகரிக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் விலகுதுங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு, சொந்த வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற கனவும் நனவாகும். அடுத்து பாருங்கள் இந்த அவிட்டம்.
நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சுட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான ஒரு மாதம். மாத தொடக்கத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்ச செவ்வாய் 19ஆம் தேதி முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் வரும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். பிள்ளைங்களால் பெருமை வரும். நோய் நொடி இந்த நிலை மாறும். ராசிநாதன் சனி பகவான் சகாயஸ்தானத்தில் ஒரு பார்வையோடு சஞ்சாரம் செய்கிறதுனால எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவங்க முடியாது அப்படின்னு கைவிட்ட வேலையை கூட நீங்கள் இப்போ எடுத்து சிறப்பாக லாபம் பெறுவீங்க. ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு வருது. வர வேண்டிய பணம் வரவும் தாராளமாக கை வந்து சேருது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கஸ்டமர் கிட்ட தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எதிர்பார்த்த அனுமதியும் இந்த மாதம் தாராளமாக கிடைக்கும்.